செஃப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. நீங்கள் அதிகமாக சட்னி செய்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம வச்சுருந்த வெங்காய தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னியை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதை மிக்சியில் மாற்றிக்கலாம். ஏன்னா சூடாக அடைக்கக்கூடாது. அதனால் அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் மாற்றிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இந்த அளவுக்கு சூப்பராக மயிறு மாதிரி சட்னியை அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே கடுகு உளுந்த மாதிரி போட்டுக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 கருவேப்பிலை இல்லை சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஐஎம் செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் வரும்.